நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses. உமாபதி ராமையா மற்றும் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க தங்களோட திருமண வரவேற்பு நிகழ்ச்சியை போய் எடுத்துக்கிட்ட ரொமான்டிக்கான போட்டோஸ் இன்னைக்கு சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. கன்னட திரையுலகில இருந்து தமிழுக்கு வந்து ஒரு கோலிவுட் நடிகராகவே மாறினவர் தான் ஆக்ஷன் கிங் அர்ஜுன். இவர் நடிச்ச ஜென்டில்மேன், முதல்வன், ஜெய்ஹிந்த், ஏழுமலை மாதிரியான திரைப்படங்கள் இன்னைக்கு வரைக்கும் ரசிகர்களோட மோஸ்ட் ஃபேவரட்டா தான் இருக்கு. அர்ஜுன் அவர்களை தொடர்ந்து இவங்களோட மகள் ஐஸ்வர்யா பட்டத்து யானை அப்படின்ற ஒரு திரைப்படத்து மூலமா நடிகையா அறிமுகமானாங்க. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறல. அதுக்கு அடுத்ததா ஐஸ்வர்யாவை வச்சு அர்ஜுன் அவர்கள் படம் ஒன்றை இயக்கி தயாரிச்சிருந்தாரு. அந்த படமும் எதிர்பார்த்த லெவல்ல போகாதனால ஒட்டுமொத்தமா திரையுலகிலிருந்து விலகி அப்பாவோட பிசினஸ் கவனிச்சுட்டு வந்தாங்க ஐஸ்வர்யா. இந்த நிலையில தான் 30 வயசை கடந்தும் திருமணம் செய்து கொள்ளாமல் இருந்த ஐஸ்வர்யா போன வருஷம் நடிகர் தம்பிராமையாவோட மகன் உமாபதியை காதலிச்சுட்டு வர்றதா சில தகவல் வெளியாகி இருந்துச்சு. இவங்களோட காதல் விவகாரம் வெளியான உடனேயே இந்த தகவலை உறுதி செஞ்ச தம்பிராமையா கூடிய விரையில திருமண நிச்சயதார்த்தம் குறித்த தகவல் வெளியாகும் அப்படின்னு அந்த சமயத்துல தெரிவிச்சிருந்தாரு. அதன்படி போன வருஷம் அக்டோபர் மாசம் உமாபதி மற்றும் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்களோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்ச நிலையில கடந்த ஜூன் 10ஆம் தேதி இவங்களோட திருமணம் மிக பிரம்மாண்டமா நடந்துச்சு. இதை தொடர்ந்து ஜூன் 15ஆம் தேதி இவங்களோட திருமண ரிசப்ஷனும் நடந்து முடிஞ்சிச்சு. ஏராளமான திரைப்பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் கலந்துகிட்ட அந்த ரிசப்ஷன் நிகழ்ச்சியில ஏராளமான பிரபலங்கள் வந்து இந்த திருமண நிகழ்ச்சியில வந்து கலந்துகிட்டாங்க. இந்த நிலையில திருமண ரிசப்ஷன்ல எடுக்கப்பட்ட ஐஸ்வர்யா மற்றும் உமாபதி அவங்களோட ரொமான்டிக்கான போட்டோஸை வந்து தங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. சோ அந்த போட்டோஸ் பார்க்கும் போதே ரெண்டு பேரும் அவ்வளவு அழகா இருந்தாங்க. ஒரு ஹாலிவுட் படத்துல கப்பிள்ஸை பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இன்டீரியரா இருக்கட்டும் சரி, அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், சோ அவங்களோட போட்டோஸ் எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. இது அவங்களோட ரசிகர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷேர் பண்ணிக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு பேர் வந்து அமைஞ்சதுலாம் கடவுள் கொடுத்த ஒரு வரங்க அப்படின்ற மாதிரி இந்த போட்டோஸை பயங்கரமா வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆக்டர் உமாபதி அண்ட் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவங்களுடைய ரிசப்ஷன் அப்படிங்கறது இப்போ ரீசெண்டா தி லீலா பேலஸ் அப்படின்ற 5 ஸ்டார் ஹோட்டல்ல செம்ம கிராண்டா நடத்திருந்தாங்கல்ல. அதோடைய வீடியோஸ் எல்லாருமே பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருந்திருப்பீங்க. ஏன்னா அந்த ரிசப்ஷனுடைய கிராண்ட் வெட்டிங் பிக்சர்ஸ் எல்லாமே அந்த அளவுக்கு சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா டெக்கரேஷன்ஸை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஹேங்கிங் ஃப்ளோரல் டிசைன் தான் எல்லா இடத்துலயுமே பார்க்க முடிஞ்சிருந்தது. அண்ட் எஸ்பெஷலி உமாபதியும் ஐஸ்வர்யாவும் பார்க்கறதுக்கு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க. கான்ட்ராஸ்டா ஆக்ட்ரஸ் ஐஸ்வர்யா வந்து பிங்க் கலர்ல சிண்ட்ரெல்லா மாதிரி இருந்தாங்க ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணிட்டு. அவங்களுக்கு ஏத்துப்படி உமாபதி வந்து ப்ளூ கலர்ல இருக்கிற பிரீமியம் கோட் தான் அவர் வந்து வியர் பண்ணிருந்தாரு. இவங்களுடைய இந்த ரிசப்ஷன் லுக் வந்து செம்மையா இருந்துச்சு. ஏன்னா லிட்டரலி ஒரு பிரின்சஸ் அண்ட் பிரின்ஸ் நிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்து இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து இவங்களுடைய இந்த ரிசப்ஷன்ல கலந்திருந்தாங்க. அந்த வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய டாட்டரான ஐஸ்வர்யாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாரு. தமிழக முதல்வரான MK ஸ்டாலின் வந்திருந்தாரு. அவங்களை தொடர்ந்து அண்ணாமலை, சிவகார்த்திகேயன், அன்புமணி ராமதாஸ், சீமான், வடிவேலு, ரோஜா, தயாநிதி மாறன், பாரதி ராஜா, டி ராஜேந்திரன், சத்யராஜ், ஸ்னேகா, பிரசன்னா அப்படின்னு இன்னும் பல்வேறு செலிபிரிட்டிஸ் வந்து அந்த ஈவினிங்ல கலந்துகிட்டு செலிபிரிட்டிஸ பயங்கரமா வாழ்த்திட்டு போயிருந்தாங்க. அவங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலா உமாபதி ராமையோட அப்பா தம்பிராமையா அவர்கள் மைக்கை எடுத்துக்கிட்டு அந்த மேடையிலேயே பேசியிருந்தாரு. வந்த அத்தனை பேருக்குமே ரொம்பவே நன்றி. எல்லாருமே ரொம்ப ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்டும் கூட உங்களுடைய அன்பை கொடுத்ததுக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவருடைய அன்பை தெரிவிச்சிருந்தாரு ஸ்டேஜ்ல. எல்லாமே ரொம்பவே நல்லா முடிஞ்சிருக்கு அவங்களுடைய வீட்டு திருமண விசேஷம். உமாபதி ராமையாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஹாப்பி மேரிட் லைஃப் அப்படின்னு இந்தியா கேட் சார்பா தெரிவிச்சுக்கிறோம்.
நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். Bharat Institute of Higher Education and Research, Chennai. Admissions open for BTech, BSc Agri, BPharm, Nursing, Paramedical and Arts and Science courses.